நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரௌசர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருந்துச்சு ஒரு நேரத்தில். இப்போது ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரௌசரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனில் டெஸ்க்டாப்க்கு ஈக்குவலான ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே கையளவுள்ள ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வழியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரௌசர் வந்து ஒப்பேரா ப்ரௌசர். ஒப்பேரா ப்ரௌசரில் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க தங்களுடைய யூசஸ்க்காக. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் கொண்ட டிவைஸை பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த ஒப்பேரா ப்ரௌசரை ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் 3 விதமான ப்ரௌசரை நம்ம பார்க்க முடியும். இந்த 3 விதமான ப்ரௌசர் எதுக்காக அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாங்க இந்த 3 விதமான ப்ரௌசர் 3 விதமான யூசஸ்க்கு வேண்டிய உருவாக்கப்பட்ட ப்ரௌசர் சொல்லலாம். ஒவ்வொரு ப்ரௌசர்லையும் ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஒப்பேரா ப்ரௌசர். இந்த ப்ரௌசரை நீங்கள் வெப்லையும் பயன்படுத்தலாம், அதே போல் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லையும் பயன்படுத்தலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒப்பேரான்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் 3 விதமான ப்ரௌசரை பார்க்கலாம். ஒன்று ஒப்பேரா ப்ரௌசர், இன்னொன்று ஒப்பேரா மினி ப்ரௌசர், இன்னொன்று ஒப்பேரா டச். இந்த 3க்கும் என்ன வித்தியாசம், அந்த 3 ப்ரௌசர்லையும் என்னென்ன விஷயங்களை கூட்டியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். முதல்ல ஒப்பேரா ப்ரௌசரோட ஃபுல் வெர்ஷன் ப்ரௌசரை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஒப்பேரா ப்ரௌசர் வித் ஃப்ரீ VPN. இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் அட்வான்ஸான அப்ளிகேஷன். எப்படி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ரௌசரில் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் அவர் சாய்ஸ் மேட்டர் வாட்ச் தேவைன்னா நீங்கள் வாட்ச் பண்ணலாம், இல்லைனா நாட் நவ் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஒப்பேரா ப்ரௌசரோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு பாப்புலர் சோஷியல் அப்ளிகேஷன், கூகுள் சர்ச், அதே நேரத்தில் ஜிமெயில், யூடியூப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் ஃபீட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் மூலிமா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் சைட்டை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப், விதவிதமான டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். நார்மல், ப்ரைவேட் அப்படிங்கிற ஓப்பன் பண்ண முடியும். டெஸ்க்டாப் வெர்ஷன்லையும் பயன்படுத்த முடியும், மொபைல்லையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுபோல் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒப்பேராவோட ஐகான் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கிங் ஆப்ஷன் இருக்குது, நைட் மோட் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, புக் மார்க்கு, அதே நேரத்தில் ஆஃப்லைன் பேஜ், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட்டை வந்து ஆஃப்லைன் கூட நீங்கள் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் டேட்டா சேவிங், VPN, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு அட்வான்ஸான ஒரு அப்ளிகேஷன் ஒப்பேரா ப்ரௌசர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ரௌசர் ஒப்பேரா மினி ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் முழுக்க யாருக்கானதுன்னா மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த ஒப்பேரா மினி ப்ரௌசரில் இருக்குது. வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒப்பேரா ப்ரௌசரில் ஒப்பேரா மினி ப்ரௌசர், ஃபாஸ்ட் வெப் ப்ரௌசர். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுக்கக்கூடிய ரீட் மோரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஃபாஸ்ட் சேவ் ப்ரௌசர் வித் டேட்டா சேவிங், ஆட்ஸ், பிளாகர், AI பவர்ட் நியூஸ், இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். வெல்கம் டு ஒப்பேரா மினி. இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்து யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர், கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இதில் முன்னாடி இருந்த வெப் ப்ரௌசருக்கும் ஒப்பேரா மினி ப்ரௌசருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் ஒரு சில அப்ளிகேஷன் நம்மளால் பார்க்க முடியல. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே நீங்கள் போகும்போது ரிலீஸ் டு ரெஃப்ரெஷ், ப்ரௌசரை வந்து நீங்கள் ரிலீஸ் டு ரெஃப்ரெஷ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேம், டேபும் சேம் தான் உங்களுக்கு, நார்மல், ப்ரைவேட், அந்த மாதிரி ஆப்ஷன். பாட்டம் ரைட்டில் 3 டாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் க்ளோஸ் ஆல் டேப், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒப்பேரா ஐகான் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஒப்பேரா ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பாட்டமில் இருந்திருக்கும், இப்போ வந்து டாப்பில் இருக்குது உங்களுக்கு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ், அதே நேரத்தில் நைட் மோட், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும். டேட்டா சேவிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ் பண்ண முடியும். இந்த ஒப்பேரா மினி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டியை வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியும், லோ, மீடியம், ஹை, இந்த மாதிரி பண்ண முடியும். அதே நேரத்தில் ஆஃப்லைன் பேஜ் இருக்குது. ஒப்பேரா ப்ரௌசரில் என்ன இருந்ததோ அதே ஃபீச்சர்லாம் இருக்குது. ஆட் பிளாகிங், ஆஃப்லைன் ஃபீச்சர், டவுன்லோட். பட் இதில் வந்து VPN பார்க்க முடியல, அந்த ஒரு ஆப்ஷனை வந்து இதில் மிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அருமையான ப்ரௌசர், லைட் வெயிட் ப்ரௌசர்னு சொல்லலாம்.
கடைசியாக நம்ம பார்க்க போகிற ப்ரௌசர் ஒபேரா டச் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் முழுக்க ஒன் ஹேண்ட் ப்ரௌசர்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கையாலேயே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஒபேரா ப்ரௌசரை ஈஸியாக இயக்க முடியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு. அது எப்படி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒபேரா டச் ப்ரௌசர், த ஃபாஸ்ட் நியூ வெப் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுக்கக்கூடிய ரீட் மோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஸ்டன்ட்லி, டிசைன் டு பி யூஸ்டு ஆன் த கோ, சேஃப் அண்ட் செக்யூர் ப்ரௌசிங், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மை ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ரன் பண்ணலாம். அதே இடத்துல ஹோமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒபேரா ப்ரௌசருக்கும் ஒபேரா மினி ப்ரௌசருக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரௌசர் தான் ஒபேரா டச். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக், விக்கிபீடியா, அமேசான், booking.com, eBay இந்த மாதிரி 3 விஷயங்கள் மட்டும்தான் டாப் சைட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் சர்ச் இருக்குது. நீங்கள் எதனாலும் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லைனில் ஒரு பட்டன் இருக்குது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர் என்டர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோட் மூலியமாக கூட நீங்கள் வெப்சைட்டை சர்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில் வாய்ஸ் மூலியமாக கூட நீங்கள் வந்து வெப்சைட்டை சர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மோட் இருக்குது, டேப்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, டவுன்லோட் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் நம்ம இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு கம்ப்யூட்டர், இந்த ப்ரௌசர் மூலியமாக உங்களால் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் கிரிப்டோ கரன்சி மைனிங் ப்ரொடெக்ஷன், ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய டிவைஸை வந்து ஹைஜெக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்னாலும் நிகழ்த்த முடியும். பிளாக் பாப்அப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குக்கீஸ் இருக்குது, பிளாக் குக்கீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். இதில் VPN உங்களால் பார்க்க முடியாது. இதில் எல்லாமே வந்து ஒரு லைட் வெயிட் டார்க் தீம் இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, லாங்குவேஜை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். விதவிதமான லாங்குவேஜ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சமான லாங்குவேஜ் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகையான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது ஒன் ஹேண்ட் ப்ரௌசர்னு சொல்லலாம். ஈஸியாக ஒரு சிங்கிள் ஹேண்டை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஒபேரா ப்ரௌசரை இயக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி தான் இந்த ஒபேரா டச்சில் இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஒபேரா ப்ரௌசரில் 3 வகையான ப்ரௌசர் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.